எல்லாத்துக்கும் காலை வணக்கம். ஸோ என்னோட இந்த வருஷத்துக்கான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராவே ஆக்சுவலா ஒரு நெறைய நாள் நம்ம யூரின் தெரப்பிய பத்தி அதிகமா நம்ம பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, யூரின் ஃபாஸ்டிங். அந்த மாரி நம்ம யூரின் ஃபாஸ்டிங் இருக்கும்போது, என்ன மாரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? அப்படி எடுக்கும்போது, அந்த யூரின்ல இருந்து நம்மளுக்கு என்ன கன்டென்ட் ஸ்பெசிஃபிக்கா கிடைக்கும்? இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஃபாஸ்டிங்னா என்னன்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ணா நோன்பு. தமிழ்ல வந்து ஒரு நல்ல பழமொழி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உண்ணா நோன்பு உயரிய மருந்து" அப்படிம்பாங்க. அதாவது உண்ணா நோன்பு உயரிய மருந்து அப்படின்னா, ஒரு உண்ணா நோன்பு உயரிய மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பாடிய வந்து எம்ப்டியா வச்சிருக்கோமோ, அந்த அளவு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் குடுக்கும். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல எப்போதுமே விலங்குகள் வந்து இருக்கும். லைக் வந்து டாக் இருக்கும், கேட் இருக்கும். இந்த மாரி டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உடம்பு சரியில்லாதப்ப வந்து சாப்பிடவே சாப்பிடாது. லைக் அதுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா எம்ப்டியா இருக்கும். எதையாவது வயிறு ஸ்டொமக் அப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து வாமிட் பண்ணிரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏன் இந்த உண்ணா நோன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா சாப்பிடுற ஃபுட் வந்து டைஜெஸ்ட் ஆகுறது 2 ப்ராசஸ்ல. ஒண்ணு மைல்டு ஃபுட்டா இருந்தா 2 டூ 2 1/2 ஹவர்ஸ்ல டைஜெஸ்ட் ஆயிரும். இல்ல கொஞ்சம் ஹெவி ஃபுட்டா எடுத்தோம் அப்படின்னா, குறைஞ்சது 4 டூ 5 ஹவர்ஸ்னாச்சும் ஆகும் டைஜெஷனுக்கு. ஸோ இந்த மாரி நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் எடுத்தோம். நம்ம குடிக்கிற டீ, காஃபி, பால் இதெல்லாம் டைஜெஸ்ட் ஆவறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 12 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் மெயின் வந்து மில்க். நம்ம குடிக்கிற பால் வந்து ஒரு 200 எம்எல் ஆஃப் மில்க் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்டின்னா, அந்த மில்க் வந்து பாடில டைஜெஸ்ட் ஆவறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டட் ஃபேக்டர். நம்ம சாப்பிடுற உணவோட பால் தான் செரிமானம் ஆவறதுக்கு ரொம்ப அதிகமான நேரத்த எடுக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப, ரெகுலரா நம்ம ஃபுட் எடுத்து, 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 எடுத்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புக்கு வந்து பர்டன வந்து அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு எக்ஸெல் இருக்கு. அந்த எக்ஸெல்னால வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்றோம். இந்த 5 கிலோமீட்டர் டிராவல் வந்து 30லிருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து நம்ம டிராவல் பண்றோம். நெறையா அ ட்ர அந்த குட்ஸ் எல்லாத்தையுமே ஏத்திட்டு வரோம் நம்மளோட ஷாப்க்கு. இதுவே அதே எக்ஸல 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போற டிஸ்டன்ஸ்ல ஃபாஸ்ட்டா ரொம்ப வேகமாவும் போறது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரெகுலரா எடுக்க முடிஞ்சத அதிகமான குட்ஸ் எடுத்துட்டு வந்தா, அந்த எக்ஸல் வந்து எவ்வளோ தூரம் தாங்கும்? இதே மாரி தான் நம்மளோட உடம்புமே. எந்த அளவு நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புக்கு வந்து பர்டன் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கமோ, அதுவும் என்ன ஆகும்னா, அதோட இன்ஜினும் ஸ்பாயில் ஆயிரும். நம்ம பாடியும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு இன்ஜின் மாரி. நம்ம வந்து காலையில ஃபுட் எடுக்கிறோம். எடுக்கிற ஃபுட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு வாயில இருந்து அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள போகுது. அந்த இன்ஜின் வந்து என்ன பண்ணுதுன்னா, அத பிரேக் பண்ணுது. பிளட் எல்லாம் வந்து பெட்ரோல் மாரி நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுது. அந்த இடத்துல டைஜெஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஃபங்ஷன் ஆயி நம்ம பாடி ஃபங்ஷன் ஆகுது. எப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்ஷன் வந்து ஸ்டாப் ஆனுச்சோ, நம்ம உடம்பும் செயலிழந்துரும். இதே மாரி தான் வண்டி 2 வீலர். இந்த 2 வீலர் எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்குறோம்ல, இத ப்ராப்பரா ஓட்டணும், ஸ்லோவா ஓட்டணும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது ஸ்லோவா போகணும், முள்ளு இருக்கும்போது ஓட்டக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டயர் வீக் ஆயிருச்சு. ஸோ அந்த டயர மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வண்டி இப்படி போய் இன்ஜின் சீஸ் ஆயிருச்சு. என்ன பண்ணுவோம்? இன்ஜின் சீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளால ஓட்ட முடியுமா? கண்டிப்பா ஓட்ட முடியாது. அதே மாரி ஒரு பெட்ரோல் இருக்கு. வண்டிக்குன்னா 2 வீலருக்கு பெட்ரோல் தான் போடணும். 2 வீலருக்கு நம்மனால டீசல் போட்டு ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ஆனா, நம்மளோட பாடியில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் குடுக்கணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அத தவிர நெறைய குடுக்குறோம். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க இந்த இன்ஜினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாயில் ஆவறதுக்கான நெறைய வேலை இருக்கு. ஸோ இன்ஜின் ஸ்பாயில் ஆறத அத காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த என்ஜின்னால இவ்வளோதான் தாங்க முடியும். பட் அதுக்கு நம்ம ஓவர் பர்டன் குடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க இந்த இன்ஜினுக்கு வந்து நம்ம எப்ப ரெஸ்ட் குடுக்கணும்? அந்த ரெஸ்ட்டுக்கு பேரு தான் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரபெட்டிக் ஃபாஸ்டிங். எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த உண்ணா நோன்பு இருக்கேன். என் உடம்புல இருக்க உள்ளுறுப்புக்கு நான் ரெஸ்ட் குடுத்துட்டு அமைதியா இருக்கேன். அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங். எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடவுள சார்ந்து, ஒரு சமூகத்த சார்ந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருப்போம். ஆனா, எல்லா சமூகத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் வந்து ஃபாஸ்டிங்ன்ற ஒரு விஷயத்த குடுத்திருப்பாங்க. ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது
ஒரே ஒரு இட்லி சாப்பிடுவோம். இல்லாட்டி பால் வாழைப்பழம் சாப்பிடுவோம். அது மில்க்கு. அது பால் வாழைப்பழம் சாப்பிடுவோம். சில நேரத்துல என்ன பண்ணுவோம்னா, லாங் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஓவர் ஃபுட் எடுப்பாங்க. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹிந்துஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வீக்லி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. லைக் மார்னிங் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, வடை, பாயாசத்தோட ஹெவி மீலா எடுப்பாங்க. முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இந்த டயத்துல ரம்ஜான் டயத்துல வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரை ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ட்ரை ஃபாஸ்டிங் இருந்துட்டு, திரும்ப ஹெவி ஃபுட் அவங்களும் எடுப்பாங்க. இதுவே வந்து கிறிஸ்டியானிட்டில வந்து பார்த்தீங்கனாலுமே, சில சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங்ன்ற மெத்தட வந்து இருப்பாங்க. லைக் வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வென்டிஸ்ட். அவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட ஃபாஸ்டிங் வந்து ஒரு நாள் ஃபுல்லாவுமே, சாட்டர்டே ஃபுல்லாவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி பிரேயர் மட்டும் தான் பண்ணுவாங்க. தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் மாரி எடுத்துக்குவாங்க. இப்டி இருக்கிறப்ப, இந்த பீரியாடிக்கலா நம்ம வச்சிருக்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங்கையுமே ப்ராப்பரா இருக்கும். ஆனா, ப்ராப்பரா அத பிரேக் பண்ண தெர்ல. இப்ப நான் வந்து 5 மணி நேரம் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்டின்னா, அந்த 5 மணி நேரம் ஃபாஸ்டிங்க வந்து ஸ்லோவா பிரேக் பண்ணணும். தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். தென் அதுக்கப்புறம் பாயில்டு வெஜிடபிளா காரம் இல்லாம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு, தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நம்ம கஞ்சி மாரி எடுத்து இப்டி பிரேக் பண்ணணும். அப்ப நம்ம அந்த மாரி நம்ம வந்து பண்ணாம, என்ன பண்றோம் அப்டின்னா சோ நம்ம அந்த மாரி பிரேக் பண்ணாம, ஒரு ஹெவி ஃபுட்ட எடுத்து நம்ம பிரேக் பண்ணும்போது, அத நம்ம பாடிக்கு வந்து ஒரு பெரிய ஹெவினஸ் குடுக்குறது மட்டும் இல்லாம, அதோட இன்ஜின ஸ்பாயில் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இதையே நம்ம வந்து தெரபெட்டிக் ஃபாஸ்டிங். இப்ப இந்த தெரபெட்டிக் ஃபாஸ்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் அதே ஃபுட்ட வந்து லைக் அ இப்ப எனக்கு வந்து ஒரு அல்சர் கண்டிஷன் இருக்கு. வயிறு சம்மந்தமான அல்சர் கண்டிஷன் இருக்கு அப்டின்னா, இந்த அல்சர் கண்டிஷனுக்கு நான் உடனே சாப்பாட்ட வந்து நிப்பாட்ட மாட்டேன். அப்போ இந்த அல்சர் இருக்கும்போது, இந்த இடத்துல இருக்க HCl செக்ரீஷனோட அளவ வந்து நான் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, உடனே அவங்கள வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங்ல போடுவேன். இப்ப இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங்ல நான் போடும்போது என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்கலைன் ஜூஸா குடுப்பேன். அசிடிக் ஜூஸ் குடுக்க மாட்டேன். இப்ப ஆல்கலைன் ஜூஸா குடுக்கும்போது, அவங்க பாடிக்கு 200 எம்எல் முலாம்பழம் ஜூஸ் ஃபர்ஸ்ட்டு அப்டி குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த அசிடிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் பாடி ஆல்கலின் பிஹெச்சுக்கு மாற ஆரம்பிக்கும். மைல்டா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம இப்படியே கொண்டு வருவோம். இப்படி இதே மாரியே ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ்ல இருந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது. வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்து ட்ரை ஃபாஸ்டிங் கொண்டு வருது. அவங்க பாடிய ஸ்லோவா அடாப்ட் பண்றோம். இந்த மாரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்டர்னல் பாடியோட பர்டன வந்து நம்ம வந்து குறைக்கணும். அப்ப அது வேலை செய்யாம இருக்கும். 2வது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு சத்த அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும். லைக் கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இது 2வது. இந்த கொழுப்பு கரையிறதிலேயே ஃபர்ஸ்ட்டு வந்து எது கரையும் அப்டின்னா, ஃபேட் தான் கரையும். 2வது கார்போஹைட்ரேட்ன்றது கரையும். 3வது தான் அது புரோட்டீனுக்கே போகும். அதனால நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா, நம்ம உடம்பு இளச்சிருவோம். நம்ம உடம்புல இருக்க மசில், ஸ்ட்ரென்த் எல்லாம் இது எல்லாமே வீணா போயிரும். அப்டின்ற ஒரு தவறான நோக்கத்த வந்து யாருமே நெனச்சுக்க வேணாம். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா, நம்ம புரோட்டீன் எல்லாமே உடம்புல இருக்கிறது போயிரும்னு தோன்ற நம்மளுக்கு நம்ம டெய்லியுமே புரோட்டீன் ஃபுட் சாப்பிடுறோமா? அப்படின்ற தாட் வந்து யாருக்குமே இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, காலையில அதிகபட்சம் நம்மளோட வீட்டோட கல்ச்சர் பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரெடிஷனல் கல்ச்சர் இல்ல. நம்மளோட வீட்டோட கல்ச்சர். இந்த நம்மளோட வீட்டோட கல்ச்சர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அவ்வளோதான். இது மாவு ஐட்டம். மதியானம் சாப்பாடு, ரசம், சாம்பார், பொரியல். இதுலயுமே புரோட்டீன் கிடையாது. அதிகபட்சம் போனா நீங்க எடுத்துக்கிற காய்கறியில புரோட்டீன் இருக்கும். அந்த காய்கறிய நம்ம ஃப்ரை பண்ணி, பாயில் பண்ணி நம்ம எடுத்துருவோம். அப்ப அதுல இருக்க புரோட்டீனுமே பிரேக் டவுன் ஆயிரும். நைட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இட்லி, தோசை, வடை, இல்ல லைக் வந்து கிச்சடி, இல்ல அ அ ரவா உப்புமா, லைக் இந்த மாரி தான் நம்ம எடுப்போம். இதுலயுமே புரோட்டீன் கிடையாது. அப்ப நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய எதுலயுமே புரோட்டீன் இல்ல. ஆனா, சாப்பிடாம இருந்தோம் அப்டின்னா மட்டும் புரோட்டீன் குறையுது அப்டின்னு. அப்ப இந்த 2 ஆஸ்பெக்ட்ட யோசிச்சு பாருங்க. நம்மளோட மனநல வந்து எத நோக்கி நகருது அப்டின்னு. அப்ப நம்மளோட மனநிலைய வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஸ்டெடியா நம்ம யோசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏன் அப்டின்னா, எந்த எத நெனச்சு நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அததான் இந்த பாடி வந்து இம்பாக்ட் பண்ணும். அந்த மைண்ட் வந்து அதான் கேட்கும். என்னதான் நீங்க வந்து ஒரு பிரியாணிய வந்து நீங்க வந்து புடிச்சு சாப்ட்டாலுமே, இங்க மைண்ட் சொல்லணும்.
என் உடம்பு இப்படி இருக்கு, இருந்தும் நீ இப்படி எடுத்துக்கிற அப்படின்றத மைண்ட் உங்கள அறியாம சொல்லும். எப்ப அந்த மைண்ட் வந்து அப்படி சொல்லுதோ, அப்போ நீங்க எடுத்துக்கிறது வந்து தப்புன்னு அர்த்தம். இது வந்து ரியாலிட்டி. இப்போ நான் போய் ஒரு கடையில போய் சாப்பிடுறேன் அப்படிங்கும்போது, இத சாப்பிட்டா, ஓகே நீங்க இத சாப்பிடலாம். நீங்க அக்செப்ட் பண்ணி சாப்பிடுறீங்க. அப்போ உங்க மைண்ட் எதுவுமே சொல்லல அப்படின்னா, நோ இஷ்யூ. எனக்கு அல்சர் இருக்கு. எனக்கு ஆல்ரெடி வயித்த வலி இருக்கு. நீங்க போறீங்க, டக்குனு ஓவர் த்ரூ வாக்ல வந்து ஒரு கடைய பார்க்குறீங்க. சரி டீ குடிப்போம் அப்படின்னு உடனே எடுப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாம நம்ம மைண்ட் ஒரு வார்த்தை சொல்லும். இது குடிச்சா திரும்ப வயித்து வலி வரும் அப்படின்னு. அது சொன்னுச்சு அப்படின்னா, நீங்க அந்த டீய குடிக்கக்கூடாது. நீங்க சொல்லல அப்படின்னா, நீங்க அந்த டீய தாராளமா குடிக்கலாம். இதுதான் பாடி மைண்ட் கனெக்ஷன்னு சொல்லுவோம். இது ரெகுலரா எல்லாத்துக்குமே இருக்கும். என்ன நம்ம உடம்பு பக்குவப்பட்டிருக்காது. அந்த பக்குவப்படுறதுக்காக மட்டும் தான் நம்ம யோகான்ற விஷயத்த வந்து அடிஷனலா பண்றோம். ஸோ அது இப்போ அது அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அது அந்த டாபிக் வேண்டாம். ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டிங் மெத்தட். அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து எம்ப்டி ஆக்குறோமோ, அந்த அளவு வந்து பாடி வந்து என்ன பண்ணும்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்புகளே சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த ஃபாஸ்டிங் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. யார் வேணாலும் ஃபாஸ்டிங் வந்து இருக்கலாம். ஓகேவா? ஆனா ஒரு ஓவர் த்ரூ கண்டிஷன் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் ஒரு ரொம்ப கிரானிக்கான கண்டிஷன்ல வந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னா, அப்படி இருக்க முடியாது. அப்போ தே நீட் அ கன்சல்டேஷன். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்க உடம்ப ரெக்கவரி பண்றதுக்காக தே நீட் கன்சல்டேஷன். ஸோ ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு தேவையில்ல. இந்த ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது நான் யூரின் எடுத்துக்கலாமா இப்ப அப்படின்னா, தாராளமா நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தான் யூரினே எடுத்துக்கணும். ஏன்னா, யூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட். என் உடம்புல நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து மசிச்சு, நீரா பிரிச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த யூரின். ஸோ, இது என் உடம்புல இருந்து தான் வருது. உடனே அத வந்து இது பாய்சன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அது வந்து ஒரு தவறு. அதனால தான் நான் எப்போதுமே வந்து யூரின் தெரப்பி யூரினா அத குடிப்பாங்களா? அது கெட்டதில்ல. அது பாய்சன் இல்ல. அப்படின்னு எல்லாமே பேசும்போது நான் சொல்றது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருந்து வர்றது தான் அது. உள்ளுக்குள்ள இருந்து வருதுன்னா, அப்ப உள்ளுக்குள்ளார நம்ம உடம்புல பாய்சன் வச்சிருக்கோமா? கிடையாது. அப்ப நீங்க சாப்பிடுற கொழுப்பு எல்லாமே பாய்சன் தானே! கொழுப்பு எப்படி நீங்க பாய்சன் ஆக்குவீங்க? கிடையாது. இதே யூரின வந்து நீங்க வந்து கீழ வந்து செடியிலயோ, மரத்திலயோ நெறைய பேர் நம்ம நம்ம ரோட்லலாம் போகும்போது நெறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த யூரின நீங்க போனோட்டியுமே, அந்த மரம் அழிஞ்சிருச்சா? அந்த செடி அழிஞ்சிருச்சா? ஸோ அந்த மண்ணு வந்து அதோட நேச்சர ஸ்பாயில் பண்ணிருச்சா? கண்டிப்பா கிடையாது. அது இன்னும் வளம் பெற்று தான் போது. அப்ப அந்த இடத்துல வந்து யூரின வந்து அது ஒரு உரமா தான் ஆக்குறீங்க. உங்களோட நெறைய பேருக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும். அந்த லேண்ட்ல என்ன போடுறீங்க உரமா? யூரியாவ போடுறீங்க, யூரிக் ஆசிட போடுறீங்க. அத காசு குடுத்து வாங்கிட்டு வந்து போடுறீங்க. அதுவே ஒரு ஆட மேய விட்டு அந்த ஆடு யூரின் போனா என்ன ஆக போகுது? ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் வி ஆர் நாட் ரெடி. நம்ம வந்து அதுக்கு வந்து ரெடியா இல்ல அக்செப்ட் பண்ண. ஏன்னா நம்ம வந்து ட்ரெடிஷன்னு சொல்லிட்டு இப்படி மாறிட்டோம். அப்படி இருக்கிறப்ப இந்த உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட இதுல வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல காமிச்சிருந்தேன். மோர் தென் 90ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல குட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் வந்து ஈவன் வந்து குட் அ ஃபேட் சால்யபிள் விட்டமினா இருக்கட்டும், வாட்டர் சால்யபிள் விட்டமினா இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம யூரிக் ஆசிடா இருக்கட்டும், ஜெனரல் பாடிலக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த யூரின்ல இருக்கு. ஏன் அப்டின்னா, இங்க இருந்து இங்க இருந்து வந்தது தான். ஸோ, அதனால தாராளமா நீங்க வந்து யூரின வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஜூஸ் ஃபாஸ்டிங்ல இருப்பீங்க. இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது, என்ன மாரியான ஜூஸஸ் எடுக்கலாம் அப்டின்னா, 3 ஜூஸுக்கு நீங்க வந்து பிரிஃபர் பண்ணுங்க. 1 அல்சர் கண்டிஷன் இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா, தாராளமா நீங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு யூரின் ஃபாஸ்டிங் இருக்கலாம். 1. 2வது உங்களுக்கு அல்சர் இல்ல அப்டின்னா, ஆல்கலைன் ஜூஸஸ்க்கு மாறிறணும். மாதுளம்பழம் ஆப்பிள், மாதுளம்பழம். இதுக்கு நீங்க அதிக பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம். ஆப்பிளுக்கும், மாதுளம்பழத்துக்கு அதிக பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம். இல்ல அப்டின்னா, இன்னொரு வெஜிடபிள்ஸ் எனக்கு வந்து சளி இருக்கு. ஆனா நான் யூரின் ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, வெஜிடபிள் ஜூஸஸ்க்கு மாறிறணும். பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ் ஹைலி பிரிஃபரபிள் ஜூஸஸ். ஸோ இதுக்கு நீங்க டோட்டலா மாறிறணும். ஸோ ஒரு கோட்ல ஒரு இதுல கூட சொல்லுவாங்க ஆக்சுவலா. என்னன்னா வந்து, ஒரு ஜூஸ் ஃபாஸ்டிங்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு யூரின் கெட்டதுன்னு நீங்க தோணுச்சு, யூரின் வந்து இந்த மாரி ஸ்மெல் வருது, இந்த மாரி அசிடிக்கா இருக்குன்னு தோணுச்சு அப்டின்னா, நீங்க இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப, எந்த உணவையுமே எடுக்காம, லைக் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவுமே ஒரு ஆல்கலைன் ஜூஸ், லைக் வந்து ஆப்பிள், மாதுளை இது மாரி ஒரு ஆல்கலைன் ஜூஸ் எடுத்துட்டு, செகண்ட் ஹால்ஃப் வந்து வெறும் சாத்துக்குடி ஜூஸா குடிங்க அப்டின்னு.
இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க வெறும் சாத்துக்குடி மட்டும் குடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போன யூரின் வந்து அடுத்த நாள் காலையில அந்த சாத்துக்குடியோட கலர்ல அதே கலர்ல யூரின் போயிருக்கு. 2வது அந்த யூரின் அவங்க குடிக்கும்போது சாத்துக்குடியோட ஸ்மெல் வந்திருக்கு. இது வந்து ஒருத்தவங்களோட ரெகுலரான ஃபேக்டர்ல வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். அப்ப என்ன குடிக்கிறோமோ, அதுதான் அந்த இடத்துல வருதுன்றதுக்கு, இத விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மனால கண்டிப்பா குடுக்கவே முடியாது. அப்ப அந்த ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, அந்த சாத்துக்குடியோட ஸ்மெல்லு, இதுதான் விஷயம். இந்த யூரின் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டெப்ரிஸுமே அந்த தண்ணீல இல்ல. அப்போ எந்த ஃபுட்ட நீங்க எடுக்கிறீங்களோ, அதுக்கான பை ப்ராடக்ட்டா தான் அது அங்க வருது. அப்ப என் உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் யூரின் தெரப்பி ஃபாலோ பண்ண போறேன். அப்ப உடம்பு சரியாவறதுக்கான உணவுகள எடுத்துக்கிட்டே நீங்க யூரின ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் குயிக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஈவன் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஸ்கின் டிசீஸ் முதற்கொண்டு. ஸோ இ இ இதோட ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டோரி. நடந்த ஒரு ஸ்டோரிய சொல்லி என்னோட இந்த இந்த பார்ட் நான் வந்து முடிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கோலாப்பூர்ல வந்து ட்ரெய்னிங்ல இருக்கோம் ஆக்சுவலா. இது ஷிவாம்பு ஹாஸ்பிட்டல்ல கோலாப்பூர்ல இருக்கோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அது டோட்டலி வந்து ரொம்ப ஓல்டான ஒரு ஹாஸ்பிட்டல் அது. இந்தியாவிலேயே யூரின் தெரப்பின்னா அவங்க தான் மெயினா ஃபாலோ பண்றது. அங்க டாக்டர் ஷாரங் பட்டேல் அப்படின்னு சார் அவங்க மூலியமா தான். நாங்க இங்க இருக்கும்போது வந்து ஜப்பான்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அ தெரப்பிக்காக வந்திருக்காங்க. அவங்க கண்டிஷன் என்ன அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் தான் அவங்களோட கண்டிஷனு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதோட சேர்த்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து ஒரு பெரிய கேன்சர் கட்டி. ஸோ அந்த கேன்சர் கட்டி அவங்களுக்கு இருக்கு. இதுல என்ன ஆச்சு அப்டின்னா, அவங்க வந்து நம்ப முடியாது. நம்ம எப்போதுமே நம்ம தான் இப்டி இருப்போம். சைனீஸ், ஜப்பானீஸா இருக்கட்டும், அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், ஒன்ஸ் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, தே வில் ஸ்டடி. அவங்க வந்து அந்த மைண்ட் லெவல்ல ஸ்டடியா ஃபிக்ஸ் பண்ணி அத ஃபாலோ பண்ணுவாங்க. மெயினா வந்து பார்த்தோம்னா, சைனீஸ், ஜப்பானீஸ் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சைனீஸ்க்கும், ஜப்பானீஸ்க்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யூரின்ல வந்து அதிக கான்ஃபிடென்ட்டா இருந்தவரு. யூரினா ஓகே. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, அவரு யூரின பத்தி நெறைய படிச்சுட்டாரு. ஸோ இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆன் அண்ட் அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு மட்டும் அவர் 25 நாள் வந்து தண்ணியும், யூரினும் மட்டும் தான் குடிச்சாரு. வெறும் யூரின், வாட்டர். அவரோட ஃபுல் வேலை என்னன்னா, நெறைய தண்ணி குடிப்பாரு. வர யூரின மிடில் ஸ்ட்ரீமா குடிச்சிட்டே இருப்பாரு. ஆனா 1 மந்த் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவங்க 1 மந்த் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 டூ 10 டேஸ்க்கு வந்து ஹி இஸ் அண்டர் வந்து டயட் தான். ஒ நார்மல் பாயில்டு வெஜிடபிள்ஸ், ஜூஸ் ஃபாஸ்டிங் இந்த மாரி தான். பட் ஒன்ஸ் இது அவரு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேன்னு ஹி ஃபிக்ஸ்டு 20 நாள்ல இருந்து 25 நாள் குறையாம வந்து அவர் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்தாரு. ஒரு பீரியட்ல அவர் என்ன நெனச்சுட்டாருன்னா, அவரோட பாடிய எதுவுமே இல்ல. அவரோட உடம்பு வந்து வெறும் தண்ணியும், யூரினும் மட்டும் போனா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஃபுல்லா ஹெவினஸ் எல்லாமே கம்மியாயிருச்சு. ஒரு ஆன் அண்ட் அரவுண்ட் ஒரு 7 கேஜி பக்கம் குறைஞ்சுட்டாரு ஃபுல்லாவுமே. வெயிட் லாஸ் ஆயிருச்சு. ஆனா தின் ஆகல. பாடி டெக்ஸ்சர்ல சேஞ்சஸ் வந்துச்சே தவிர, மசில் ஓரியன்டட் சேஞ்சஸ் வந்து வரல. அவரு ஸ்டெடியா தான் இருந்தாரு. ஒரு நாள் டாய்லெட் போகும்போது, அவர எப்போதுமே நாங்க வந்து மண்ணுல தான் டாய்லெட் சொல்லியிருக்கோம். பாத்ரூம்ல டாய்லெட் சொல்லல. ஏன்னா, ஏதாவது டெப்ரிஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்றத நம்ம தண்ணி ஊத்துனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மண்ணுல தான் சொல்லியிருக்கோம் கீழ. ஒரு நாள் பார்க்கும்போது, அப்படியே அவரு மோஷன் போற இடத்த மைல்டா பியர்ஸ் பண்ணி மோஷன் போயிருக்காங்க ஹெவியா. அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. தென் வந்து அதுல பார்க்கும்போது, சின்ன டெப்ரிஸான கலரா வந்து நெறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் கூட அவரு வந்து ஒரு 1 வீக் வந்து அந்த யூரின் ஃபாஸ்டிங்ல இருந்தாரு. தென் அவரு செக் பண்ணி பார்க்கும்போது, 90% ஆஃப் அந்த கட்டி வந்து பிரேக் ஆயிருச்சு. அந்த 10% வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு ரெட்யூஸ் ஆயிருச்சு. அத நான் கம்ப்ளீட்டா கிளியர் ஆவல. ஆனா 90% வந்து அந்த கட்டி கம்மியாயிருச்சு. அந்த 10% வந்து அந்த கிரானிக் ஸ்டேஜ் இல்லாம அக்யூட் ஸ்டேஜ்க்கு ரெட்யூஸ் ஆயிருச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து இவரு இருந்தத நான் சொல்றதோட, அவரோட வில் பவர் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு தெரப்பில நான் ஒரு தெரப்பி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த தெரப்பி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கைய நான் எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. அப்போ இந்த யூரின் தெரப்பியா இருக்கட்டும், நேச்சுரோபதியா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், இது இன்னொருத்தவங்க சொல்லி எடுக்கிறது கிடையாது. நீங்களா அக்செப்ட் பண்ணி எடுக்கிறது. அப்ப ஒரு நல்ல கோட் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்துல வந்து எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். ஆனா, எல்லா மனிதர்களையும் குணப்படுத்த முடியாதுன்பாங்க. ஸோ அந்த மாரி தான். எந்த அளவுக்கு நம்பி நீங்க எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கான ரிசல்ட் வந்து
டாக்டர் குடுக்க மாட்டான். அந்த இயற்கை குடுக்கும் உங்களுக்கு. அதனால ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி.